ஆஹா! இவனு அவங்க அப்பன் பேர்ல உள்ள அந்த கட்டடத்தையே ஒழுங்கா கட்டாம கமிஷன் வாங்கி கட்டி நாசம் பண்ண இவங்க, தமிழ்நாட்டுல மட்டும் எந்த பாலத்த ஒழுங்கா கட்டியிருப்பாங்க? எந்த கட்டடத்த ஒழுங்கா கட்டியிருப்பாங்க? எல்லாம் இப்படித்தானே இனிமே போகும் அப்படிங்கிற யோசனை மக்களுக்கு அந்த புரிதல் வருதுல்ல. பாண்டிச்சேரியில தமிழிசை சவுந்தரராஜனை வந்து வேட்பாளரா நிறுத்தலாமா வேண்டாமா? பாஜக சார்புல தான். பாஜக கூட்டணியில இருந்து இப்ப அங்க முதலமைச்சரா இருக்க ரங்கசாமி தடுத்தார். கருணாநிதி தமிழர் அல்லாத ஒரு தெலுங்கு வம்சாவளியில வந்த கருணாநிதி காரு முதலமைச்சரானார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரானார். அவரும் தமிழன் கிடையாது. அவர் தமிழன் கிடையாது, மலையாளின்னு சொன்னாலே கருணாநிதி காரு தான். திராவிட கழகம்ங்கிறது முத ஆரம்பிக்கப்பட்ட போது அன்னைக்கு காலையில மாநாட்டுல என்ன முடிவு எடுத்திருக்காங்க? தமிழர் கழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சுக்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டு இடைவெளியில டிஸ்கஷன். ஆஹா, தலைவரா இருக்கக்கூடியது யாரு? ராமசாமி நாயகர், தமிழன் இல்ல, தெலுங்கு வம்சாவளி. இன்னொன்னு கேக்குறேன், 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இதுல எல்லாம் நீங்க வரிசையா கொண்டு போய் கருணாநிதி பாடத்தையே வச்சிருக்கீங்க. ஏன் அவருதான் தமிழை வந்து காப்பாத்தினாராம். உங்க அப்பா பேர்லயே ஒரு கட்டிடத்தை கட்டினாலும் அதுலயும் நாங்க கமிஷன் தான் வாங்குவோம், அதுலயும் நாங்க இந்த கொள்ளை தான் அடிப்போம்னா கட்டிங் 40% வச்சா கட்டணம் இப்படிதான் இருக்கும். புதிய முயற்சிக்காக டிஎன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற சேனல் தொடங்கி நம்முடைய நெஞ்சிருக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் சார். வணக்கம். வணக்கம். தி டிஎன் பாலிடிக்ஸ் புதிய சேனலுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இது ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் சிறப்பான முயற்சி. தி அப்படிங்கறத சேர்த்திருக்கார். தீயா இந்த சேனல் பரவணும், பலர்கிட்ட தீயா செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக வேண்டிய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உங்களுடைய ஆதரவும் என்னைக்குமே நாங்கள் வேண்டியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். சார், இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம அரசியல் எல்லாமே பார்த்துக்கிட்டு வரோம். நேற்று வந்து பிரதமர் அவர்கள் வந்து அதாவது நேற்றைய முந்தைய நாள் வந்து ஒடிசாவில் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து தமிழகத்திட்ட இருக்கு, தமிழகம் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது அப்படிங்கிற சொன்னதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வந்து எதிர்வினையாற்றிருக்காரு. அவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. தமிழர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. உண்மையில அது என்ன சார் நடந்திருக்கு? அது உண்மையான பின்புலம் என்ன சார் காரணம் அது? அதாவது ஒரிசாவுல வந்து அந்த முக்கியமான ஒரு விஷயத்த கொஞ்சம் அலசிட்டு உள்ள போனா கரெக்டா இருக்கும். ஒரிசா மாநிலத்துக்கு வந்து இப்போ சட்டசபை தேர்தல் நடக்குது. பாராளுமன்ற தேர்தலோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் நடக்குது. அங்க ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக். அவருக்கு இப்ப வயசு வந்து 77 வயசு ஆச்சு. அவருடைய கட்சி வந்து பிஜு ஜனதா தளம். அந்த பிஜு ஜனதா தளம் வந்து கட்சியினுடைய அடுத்த வாரிசு யாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல அவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ். அவரு கலெக்டரா ஐஏஎஸ் ஆபீசர். அவரு அங்க போய் 10 வருஷமா ஒடிசாவில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த 10 ஆண்டுகள் அந்த ஒடிசா மாநிலத்துல ஒரு தமிழன் அவரு அங்க வேலை பார்த்தனால இல்ல அவரு முதலாவது வந்து பஞ்சாப்ல இங்க சர்வீஸ்ல போய் அப்புறம் திருப்பி அங்க இருந்து திருப்பி இங்க வந்து 10 ஆண்டுகள் ஒடிசாவில 10 ஆண்டுகள் அவர் வேலை பார்த்ததுனால அதிகாரிகளா அதே ஐஏஎஸ் ஆபீசர்ல பல்வேறு துறைகளுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால அதுல வந்து அந்த நவீன் பட்நாயக் ரொம்ப முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தர நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா அவர் மாறிட்டார். அங்க என்ன கோல்மால் பண்ணாலும் அது அவ்வளவுமே தெரிஞ்ச ஒரே ஆளு வி.கே. பாண்டியன் மட்டும்தான் இப்போதைக்கு. அந்த முதலமைச்சர் நவீன் பட்நாயக்க வந்து ஒருத்தர் பார்க்கணும்னாலும் வி.கே. பாண்டியனை மீறி பார்க்க முடியாது. இவர் அனுமதிச்சாதான் பார்க்க முடியும். அமைச்சராகவே இருந்தா கூட அது பிஜு ஜனதா தளத்தினுடைய மூத்த தலைவர்களாக இருந்தாலும் கூட அங்கு நேரடியாக அவரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவரு செல்வாக்கு மிக்கவரா அவரு நவீன் பட்நாயக் இதயத்துல இடம் பிடிச்சிட்டார். நவீன் பட்நாயக் வந்து அங்க 5 தடவை முதலமைச்சரா இருக்கார். இப்ப நடக்கக்கூடிய தேர்தல ஒரு 6வது முயற்சியா முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் போட்டிட்டு இருக்கார். இது அங்க உள்ள கள நிலவரம். இந்த சூழ்நிலையில கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா நவீன் பட்நாயக்குடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வி.கே. பாண்டியன் வந்து ஏற்கனவே அவருக்கு ஒரு மகன் மாதிரி எல்லாமே நெருக்கமா இருந்தனாலேயும் அவருடைய அந்தரங்க விஷயங்கள் என்னென்ன நஷ்டங்கள் லாபங்கள் எல்லா ரகசியங்களும் தெரிஞ்ச ஆளா இருக்கிறதுனால வி.கே. பாண்டியனை அந்த பிஜு ஜனதா தளத்தினுடைய வாரிசாக அதனுடைய முகமாக இவர் அறிவிச்சார். நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து அறிவித்தார். அப்படின்னா அந்த இவருடைய அரசியல் வாரிசு அவர் தான், கட்சியினுடைய அடுத்த தலைவர் அவர் தான். அவர் ஒரு தமிழன், அதை பார்க்கணும். இது ஒரு மாநில கட்சி. அது வந்து ஒடிசாவினுடைய ஒரு மாநில கட்சி தான்
பிஜு ஜனதா விஜய் தளம். தனது இது வந்து பிஜு ஜனதா தளம். இது வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில அங்க தேர்தல் நடக்கு. ஏற்கனவே ஒரு 25 வருஷமா தொடர்ந்து வந்து ஆட்சியில அவர் இருந்துட்டு இருக்காரு. 77 வயசு ஆயிப்போச்சு அவருக்கு. இப்ப அந்த 6வது முறையாக இவர் இப்ப களம் காண்றாரு. எப்படியாவது நம்ம வந்து மறுபடியும் வெற்றி பெறணும், மறுபடியும் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல அவரு வந்து முயற்சி பண்றாரு. மக்கள் மத்தியில இவரு 25 வருஷம் தொடர்ந்து இருந்தனால ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் மத்தியில மட்டத்துல மக்கள் மன்றத்துல மக்கள் மனதுல வந்து அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் தேவை. இவ்வளவு வருஷமா இவரு வாய்ப்பு கொடுத்துட்டோம். இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்க இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த சட்டசபை தேர்தல்ல அந்த ஒடிசாவுல வந்து 4 கட்டமா நடக்குது சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே 2 கட்டம் முடிஞ்சு போச்சு. 2 கட்ட தேர்தல் வந்து ஏற்கனவே அங்க முடிஞ்சு போச்சுது. ஆமா. அடுத்து வந்து 3வது கட்ட தேர்தல் வந்து 25ஆம் தேதி நடக்க போகுது. வரக்கூடிய 25ஆம் தேதி வந்து 3வது கட்ட தேர்தல் அந்த சட்டமன்றத்துக்கான 3வது கட்ட தேர்தல் நடக்குது. பாராளுமன்ற தேர்தல்லயும் 6வது கட்ட தேர்தல் நடக்கு. அதோட சேர்ந்து சட்டமன்றத்துக்கு 3வது கட்ட தேர்தல் நடக்கு. அப்புறம் 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி வந்து பாராளுமன்றத்துக்கு இறுதி கட்ட தேர்தல் 7வது கட்ட தேர்தல் நடக்குது. அதே தினத்துல தான் அதோட சேர்ந்துதான் ஒடிசா சட்டமன்ற தொகுதிக்கு மன்றத்துக்கு வந்து இறுதி கட்ட தேர்தல் 4வது கட்ட தேர்தல் இறுதி கட்ட தேர்தல் அங்க நடக்கு. இது நிலவரம். அங்க வந்து 147 சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் இருக்கு ஒடிசாவுல. அதுல கடந்த 2019ல இதே மாதிரி அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்த போது பிஜு ஜனதா தளத்துக்கு வந்து 113 இடங்கள் வந்து கிடைச்சது. வெற்றி பெற்றாங்க. அவர் தான் அதிக மெஜாரிட்டியில இருக்காரு. நவீன் பட்நாயக் அவங்க கட்சி தான் வந்து கோல வச்சது. அதுல சந்தேகமே கிடையாது. தனி பெரும்பான்மையில பெரிய லெவல்ல அவர் இருந்துட்டு இருக்காரு. கடந்த 5 வருஷங்களாக அவர் இருக்காரு. 25 வருஷமா இருக்காரு. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் நல்ல ஒரு பெரும்பான்மையில தான் அவர் இருக்காரு. அடுத்த இடத்துல எதிர்கட்சியான இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி பாஜக. பிரச்சனை இப்ப அங்கதான். அவங்களுக்கு வந்து 23 இடங்கள்ல அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி பெற்றாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி 23 இடத்துல வெற்றி பெற்றாங்க. சுயேட்சை ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸுக்கு 9 இடம் கிடைச்சிருக்கு. இது 2019 சட்டமன்ற தேர்தல் முடிவு. இப்ப என்னன்னா பாஜக அங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிருவோங்கிற லெவல்ல வந்து அங்க விகரசா வேலை பாக்குறாங்க. மக்கள் மாற்றம் வேணும்னு கேட்கும்போது அடுத்த ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் இல்ல அந்த இடத்துல. காங்கிரஸ் வந்து ஏற்கனவே 9 இடம், இன்னொன்று வளர்ச்சி இல்லாம அது கட்டமண்ணா தேஞ்சு போனதுனால பாஜக வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு. அப்ப இனிமே ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு மாற்றம் உருவாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மாற்றம் உருவான உடனே தான் ஒரு நவீன் பட்நாயக் வந்து ஒரு தொகுதியில நிக்க வேண்டியவரு முதலமைச்சர், இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு நல்ல பேரெல்லாம் வாங்கி வச்சவர் தான். ஆனா இப்ப அவருக்கு கொஞ்சம் சறுக்கல் வருது. அதனாலதான் அவரு 2 தொகுதியில அவர் இந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுறாரு. அதாவது வந்து கிஞ்சிலின்னு ஒரு தொகுதியிலையும் கந்தபாஞ்சி அப்படிங்கிற ஒரு தொகுதி 2 தொகுதியில அவர் இப்ப போட்டியிடுறாரு. இது வந்து எதனால 2 தொகுதியை சூஸ் பண்றாருன்னா வெற்றி வாய்ப்பு ஒருவேளை இங்க நழுவுனா அங்க, இது பொதுவா எல்லா அரசியல் தலைவர்களும் எடுக்கிற முடிவு. அந்த அடிப்படை ராகுல் காந்தி கூட எடுத்திருக்காருல்ல. வயநாட்டுல வந்து ராகுல் காந்தி போட்டிட்டது இதே மாதிரியானதுதான். அங்க வந்து நின்று அவர் வந்து கண்டிப்பாக தோல்வி அடைறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால ஊபியில போய் ரேபரேலியில போய் அவர் இப்ப பழையபடி போட்டிட்டாரு. 5வது கட்ட தேர்தல அங்க வாக்குப்படுத்தி முடிஞ்சு அங்கேயும் அவர் தோக்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நவீன் பட்நாயக்கும் அவருக்கு தோக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுனால சந்தேகம் வந்தனால 2 தொகுதியில அவர் போட்டிட்டு இருக்காரு. இப்போ உள்ள நிலவரம் இது. இந்த நிலவரத்துலதான் அங்க வந்து பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு முன் முயற்சியா வேகமா வந்துட்டு இருக்கும்போதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற ஒரு கருவியாக எது கிடைச்சதுன்னா இது ஒரு யுக்தி தான். அது தேர்தல் களத்துல ஒரு யுக்தியா கிடைச்சது என்னன்னா விவாத பொருளா மாறினது என்ன அப்படின்னா மண்ணின் மைந்தனுக்கா முதலமைச்சர் பதவி வந்து மண்ணின் மைந்தனுக்கா இல்ல மற்ற மாநிலத்தை சேர்ந்த வி.கே. பாண்டியனுக்கா அப்படிங்கிறது பிரச்சனை ஆயிட்டு. பிரச்சனையே அங்க பூதகரமா வெடிச்சதுனால அது பெரிய விவாத பொருள் ஆகிறதுனால அது மக்கள் மத்தியிலும் போய் சேர்ந்தனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது பிஜு ஜனதா தளத்தை காலி பண்றதுக்காக வேண்டிதான் இந்த பாண்டியன் வந்திருக்காரு, அவர் இதை ஓச்சு விடுவாரு, அதை ஒழிச்சு விடுவாருங்கிற மாதிரி அங்க ஏற்கனவே அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க ஒரு பெரிய பிரச்சாரம் அங்க நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் பிரதமர் நரேந்திர மோடி அங்க தேர்தல் பரப்புரைக்கு போன இடத்துல பூரி ஜெகநாதர் கோவில் பத்தி ஒரு விஷயத்த பேசினார். அது என்ன விஷயம் அப்படின்னா நகைகள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய கருவூலம், அங்க எவ்வளவு நகைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியல, எனக்கு அந்த புள்ளி விவரம் தெரியல. ஆனா அதிகமான நகைகள் இருக்கு அங்க.
அந்த நகைகள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க கருவூலத்துல. அந்த கருவூலத்தினுடைய சாவி 2018 சாவி கொத்து 2018 தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 2019 ஆட்சியில யாரு இருந்தா? இதே பிஜு ஜனதா தளம் தான். நவீன் பட்நாயக் தான் முதலமைச்சர். அங்க யாரு அதிகாரி? அவருக்கு அடுத்த லெவல்ல இருந்த முக்கியமான அதிகாரி யாரு? வி.கே. பாண்டியன். அப்ப வி.கே. பாண்டியன் இருக்கும்போது தான் சாவி கொத்து தொலைஞ்சு போச்சு. அதுக்கு டூப்ளிகேட் சாவி நாங்க அடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி ஏன் தொலைஞ்சது? முதல் காரணம் இது ஒரு முக்கியமான பிரச்சனை. முதல் காரணம் அங்க இருந்து ஏன் தொலைஞ்சது அப்படின்னா, அப்ப அதுக்கு நகை பாதுகாப்பா இருக்குமா? அது எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில வந்துட்டு. இது அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே வந்துச்சு. அரசியல்வாதிகளும் இதை ஒரு பேசுபடு பொருளா வச்சாங்க. எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பிரதமரும் அதை பத்தி பேசினார். பேசும்போது அந்த சாவி கொத்து தமிழகத்துக்கு போயிருக்குன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, வி.கே. பாண்டியன் தமிழர். வி.கே. பாண்டியனுடைய பேரை பயன்படுத்தாம வி.கே. பாண்டியன் கையில போயிட்டு அவரு அதை எடுத்துட்டாரு, அங்க ஏதோ தப்பு நடந்திருக்குங்கிறத அவரு மையப்படுத்தி அரசியல் பிரச்சாரத்துல இதை சொன்னார். இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொன்னது வி.கே. பாண்டியனை தான் சொன்னார், தமிழன்னு சொல்லவே இல்லை. தமிழகத்துக்கு போயிருக்கோம்னா வி.கே. பாண்டியன் தமிழ்நாட்டுக்காரர். அதனால அவர் அந்த இதை எடுத்திருக்காரு, அந்த சாவி கொத்து அவரு கையில தான் இருக்குங்கிற அடிப்படையில அந்த கருத்தை பதிவு பண்ணார். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல நம்ம ஓங்கோல் முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? சார் ஆக்சுவலி அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தமிழகத்தையும் தமிழ் மக்களையுமே நேரடியாவே இழிவுபடுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ஆம். நேரடியா பி.கே. பாண்டியன் பேரை மென்ஷன் பண்ணி கூட பிரதமர் பேசியிருக்கலாம். அமித்ஷா அவர்களுமே பேசியிருக்கலாம். இது ஏன்னா பேரை மென்ஷன் பண்ணாம தமிழகத்துக்கு அப்படிங்கிறது தமிழக மக்களை இது இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஆமா, அதாவது 2G வழக்குல ராசா மாட்டினார், அந்த விபச்சாரி மகன் மாட்டினார். ஆமா, அவர்தான் சொன்னார், இந்துவாக இருப்பது வரை விபச்சாரி மகன் சொன்னார். நீலகிரி தொகுதியில இந்து ஆதி திராவிடர்னு சான்றிதழ் கொடுத்து அங்க போட்டிட்டு இருக்காரு. ஏற்கனவே எம்பி ஆனதும் அப்படித்தான் ஆனாரு. அதனால நம்ம தைரியமா அவரை விபச்சாரி மகன் சொல்லலாம். அந்த விபச்சாரி மகன் மத்திய அமைச்சராக இருந்த போது 2G வழக்குல மிகப்பெரிய ஒரு மோசடி, 1.25 லட்சம் கோடி அளவுக்கு கொள்ளையடிச்சாங்க, இழப்பீட பண்ணாங்க, கொள்ளையடிச்சாங்க. அதுல ஒரு பெரிய பயனாளி கருணாநிதி குடும்பம், அதாவது ஓங்கோல் குடும்பம் அதுல பெரிய பங்காளி. இப்ப அந்த பிரச்சனை பெருசான உடனே இங்க இருந்த கருணாநிதி என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு? ஆசா ஒரு தலித்து, அதனாலதான் அவருக்கு மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப தப்பே சொல்லக்கூடாது. தலித்துனா தப்பு சொல்ல, அதாவது தப்பு செய்தவன் தலித்தா இருந்தா தலித்துங்கிற முகமுடியை தூக்கி போட்டுடணும். தப்பு செய்தவன் இப்ப இந்த இடத்துல வி.கே. பாண்டியன் சாவியை எதுக்கு திருடினார்? இவரு எதுக்கு அந்த சாவியை எடுத்து மறைச்சார்? அப்ப ஏதோ ஒரு தப்பு அங்க நடந்திருக்கலாம். அங்க இருந்தது அது ஒரு நகை, அதிகமான நகைகளை வச்சு மூடி வச்சிருக்கக்கூடிய ஒரு கருவூலம். அதனுடைய சாவி கொத்து எப்படி தொலைஞ்சு போச்சுது? ஏன் தொலைஞ்சது? கேள்வி வருமா வராதா? நீங்க அப்படின்னா திறந்து காணிக்கலாம், கோர்ட்டு முன்னிலையில, இல்லைன்னா எல்லாத்துக்கும் முன்னிலையில நீங்க திறந்து காணிக்கலாம். இல்ல ஏற்கனவே என்னென்ன இது இருந்தா அப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். 40 வருஷமா மூடி இருந்த மூடி இருந்த ஒரு கருவூலத்தை திடீர்னு சாவி கொத்து தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கன்னா அது எப்படி வரும்? சரி, தொலைஞ்சு போன சாவி கொத்துக்கு நாங்க டூப்ளிகேட் இப்ப வச்சிருக்கோம்னு சொல்றது வி.கே. பாண்டியன். அப்ப டூப்ளிகேட் சாவி கொத்து எதுக்கு தயார் பண்ணீங்க? எப்படி தயார் பண்ணீங்க? டூப்ளிகேட் சாவி கொத்த நீங்க ரெடி பண்ணீங்கன்னா அதை அதுல போட்டு திறந்து பார்த்தா தானே நீங்க அது சரியா வேலை செய்யணும் தெரியும். எப்படி நீங்க டூப்ளிகேட் பண்ணீங்க? நான் எனக்கு 2 வீலருக்கு சாவி டூப்ளிகேட் பண்ணேன், ஏற்கனவே இருந்த சாவியை கொண்டு கொடுத்தேன், அவங்க ஸ்கேன் பண்ணி அதை எனக்கு டூப்ளிகேட் சாவி போட்டு தந்தாங்க. பழைய மெத்தட்ல போட்டு அரைச்சு இதை எடுத்து அதை டூப்ளிகேட் சாவி செய்வாங்க. இப்ப ஸ்கேன் பண்ணி லேட்டஸ்டா பண்ணி தராங்க. நீங்க ஒரு சாவிக்கு டூப்ளிகேட் எடுக்கலாம், ஆனா சாவியே தொலைஞ்சு போச்சு, எப்படி டூப்ளிகேட் எடுப்பீங்க? ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கல, ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கல, அங்க நகையில எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு தெரியாதுல்ல. இதத்தங்க வெளியே சொல்றாரு. அப்ப இதுல சம்பந்தப்பட்டவன் குற்றவாளி ஒரு தமிழனா இருந்தா அவனை குற்றவாளின்னு சொல்லக்கூடாதோ? அப்ப அது வி.கே. பாண்டியனா இருந்தா மட்டும் உடனே அவரு வி.கே. பாண்டியன் தமிழரு, அதனால நம்ம விடுதலை சொல்லக்கூடாது அப்படியே தான் இருக்கா? தமிழருங்கிறனால அப்படியே விட்டுறணும் அப்படி சொன்னாருன்னா உடனே ஒட்டுமொத்த தமிழரை எப்படி இது குற்றம் சொல்றதா ஆகும்? இப்ப இலங்கையில இருந்து 4 முஸ்லிம் பயங்கரவாதிகள் வந்திருக்காங்க. நேரா தமிழகத்துக்கு தான் வந்திருக்காங்க. தமிழகத்தின் வழியாக குஜராத்ல போய் இந்து அமைப்பினுடைய தலைவர்கள், அப்புறம் RSS தலைவர்கள், அப்புறம் இந்தியாவில பல்வேறு இடங்கள்ல குண்டு வைக்கிறதுக்காக இப்ப தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யணும், அப்புறம் குண்டு வைக்கணும். இது அவங்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து கொடுத்த அஜெண்டாவா. அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க. குண்டு வைக்க வந்த இடத்துல இந்த தலைவர்களை, இந்து அமைப்பு தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யறதுக்கு வந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. குஜராத் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டினாங்க. அதான் அதுல முக்கியமானது. குஜராத்தினுடைய அந்த பயங்கரவாத ஒழிப்பு போலீஸ்காரங்க கையில இவங்க சிக்கிக்கிட்டாங்க. அவனுக்கு தமிழ் தவிர வேற எதுவுமே தெரியல. அந்த 4 பேருக்கும் இலங்கை வாசிகள், ஆனா அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுது, தாய்மொழி தமிழ் அது மட்டும்தான் தெரியுது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, வேற லாங்குவேஜ் உருதும் தெரியல. உடனே தமிழ் தெரிஞ்ச அதிகாரியை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுடுங்க. அப்படி அவங்க பண்றாங்க. எந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த 4 நாதாரிகள் இருக்காங்கல்ல, பயங்கரவாதிகள், முஸ்லிம் பயங்கரவாதிகள்,
அவங்க தமிழ்ல மட்டுமே பேசுனதுனால ஒட்டுமொத்த தமிழரையும் வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்ல முடியுமா? கேலி கூத்தா இருக்காது. இல்ல ராசா வந்து மோசடி பண்ணாரு, ஊழல் பண்ணாருன்னு அவருக்கு மேல வழக்கு பதிவு செய்தா ஒட்டுமொத்த தலித்துகளையும் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயத்துல உள்ளவங்களையும் இழிவுபடுத்துறது, அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு தான் இப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படி கேலி கூத்தா இருக்கும்? அதே கதை தான் வி கே பாண்டியன். வி கே பாண்டியன் அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. அத பிரதமர் சுட்டி காணிக்கிறாரு. நீங்க தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய நகையெல்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ பெரிய மோசடி பண்ணிருக்காங்க. நகை வந்து எத்தனை டன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பூரி ஜெகநாதர் கோயில் கிட்டத்தட்ட நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் மாதிரி அப்படி சொல்லும்போது கண்டிப்பா அதுல நகைகளும் வந்து எக்குத்தப்பா தான் இருக்கும். அந்த நகைகள்ல ஏதோ சுரண்டிட்டாங்க. இப்ப அது சுரண்டுனது இப்ப வெளியே தெரியும். பிரச்சனை ஆகுது. அதுல முக்கியமான ஆளா இருக்கக்கூடியது வி கே பாண்டியனா இருக்காரு. அவரை தான் சொல்லுவாங்க. அது தமிழனா இருக்கனால வந்து அவருக்கு விதிவிலக்கா கொடுக்க முடியும். இத சொன்னா ஒட்டுமொத்த தமிழரையும் திருடன்னு சொல்றாரு பிரதமர் மோடி. ஒட்டுமொத்த தமிழரையும் வந்து இழிவுபடுத்திட்டாரு. அது எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி ஓங்கோல் வம்சத்துல இருந்து வந்த மு.க. ஸ்டாலின் காரு சொல்றாரு. அமித்ஷா பிரச்சனை அடுத்த அடுத்த பிரச்சனையை அவருக்கு தூக்கி போட்டாரு. அடுத்தது கொளுத்தி போட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? மக்கள் வந்து அந்த ஒடிசாவில் உள்ள மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா நான் மண்ணின் மைந்தனை வந்து நாங்க வந்து முதலமைச்சர் நாங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த வி கே பாண்டியன் அதாவது தமிழ் பாபுன்னு சொன்னார். வி கே பாண்டியன்கிற பேரை சொல்லாம தான் அவரும் சொன்னார். அதாவது வி கே பாண்டியன் நாங்க வந்து முதலமைச்சர் ஆக்க மாட்டோம். இல்லைன்னா மற்ற மாநிலங்களில் உள்ளவங்களை நாங்க ஆக்க மாட்டோம். அந்த ஒடிசாவில் உள்ளவங்களை தான் நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொன்னார். கரெக்ட் தானே? இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா அங்க இப்ப பாஜக வெற்றி வாகை சூடக்கூடிய நிலவரத்தை நோக்கி போகுது அந்த கிராஃப். அப்படி வெற்றி பெறும் பட்சத்துல அங்க வந்து அங்க ஒடிசாக்காரனுக்கு ஒடிசா மாநில ஆட்சியாளரா இருக்கக்கூடிய ஒடிசாக்காரன் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. அதனால உத்தரவாதப்படி அவங்க வந்து ஒடிசாவில் உள்ள ஒருத்தரையே அங்க வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க. அப்படி ஆக்கும் பட்சத்துல தமிழகமும் அதுக்கு பக்கத்துல தானே இருக்கு. அதுக்கு இடையில வந்து தெலுங்கானா, ஆந்திரா, அதுக்கடுத்து தமிழ்நாடு தானே. அது தமிழகம் பக்கத்துல தானே நம்மளும் இருக்கும். அப்ப இங்கே அதே பிரச்சனை வரும்ல. ஏற்கனவே சீமான் மாதிரியான ஆளு இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி வச்சாச்சு. விவாத பொருளை ஆக்கி விட்டாச்சு. தமிழ்நாட்டுல நீங்க யார் வேணாலும் இரு, ஆனா தமிழன் தான் ஆளணும். அதுல சீமானுக்கே அருகதை கிடையாது. அது ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த கேரளால இருந்து வந்த ஒரு வந்தேரி வாரிசு அது வந்து இப்ப வந்து நான் தமிழன் சொல்லிட்டாலே அது இருக்கட்டும். ஆனா தமிழகத்துல ஒரிஜினலா இருக்கக்கூடிய நாங்களும் நீங்களும் வந்து யோசிப்போமா மாட்டோமா? தமிழ்நாட்டுல எப்படிடா இவங்க கருணாநிதி குடும்பம் எப்படி முதலமைச்சரான்னு யோசிக்க மாட்டோமா? அவங்கதான் வந்தேரி ஆச்சே, தெலுங்குக்காரங்களாச்சே, தெலுங்குல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவங்க தானே. அவங்களை எப்படி நம்ம முதலமைச்சர் ஆக்கணும் அப்படி யோசிக்க மாட்டோமா? அப்படி யோசித்தோம்னா அதுவரை இவங்களுடைய நிலவரம் என்னாச்சு? அப்புறம் இந்த ஓங்கோல் குடும்பமே அதுவரை ஓங்கோலுக்கு தானே போகணும். வேணா இருந்துட்டு போவாங்க இங்க. ஆனா அவங்களால முதலமைச்சரா கோல வச்ச முடியாதுல்ல. அதுவரை எப்படி இவங்க திமுகவினுடைய தலைவரா கூட இருக்கு இல்லாம போயிரும்ல. அந்த பிரச்சனைகள்லாம் வந்துரும்ல. இப்ப பாருங்க, பாதி பேர் தமிழரே கிடையாது அமைச்சர்கள்ல. தமிழக அமைச்சர்கள்ல பாதி பேர் அமைச்சரே கிடையாது. அப்படி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னா இத வந்து இப்பவே ஆஹா அது வந்தா இங்கதானே வந்து நிக்கும். அங்க தொடங்கும், ஒடிசாவில தொடங்கும், தமிழ்நாட்டுல வந்து நிக்கும். ஏதாவது ஒரு மாநிலத்துல அந்தந்த மாநிலம் அல்லாத வந்து முதலமைச்சர்னு சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலையில கேரளால சொல்லுங்க, ஆந்திராவில சொல்லுங்க, கர்நாடகத்துல சொல்லுங்க, தெலுங்கானாவில சொல்லுங்க, குஜராத்ல சொல்லுங்க, மகாராஷ்டிராவில சொல்லுங்க, மத்திய பிரதேசத்துல சொல்லுங்க, உத்தரப்பிரதேசத்துல சொல்லுங்க, காஷ்மீர்ல சொல்லுங்க, பஞ்சாப்ல சொல்லுங்க. எல்லா இடமும் அந்தந்த மாநிலத்துல உள்ளவன் முதலமைச்சரா இருக்கான் தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டுல மட்டும்தான் குறைந்தபட்சம் நீங்க பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியில தமிழிசை சவுந்தரராஜனை வந்து வேட்பாளரா நிறுத்தணுமா வேண்டாமா? பாஜக சார்புல தான் நிறுத்தணுமா வேண்டாமாங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது பாஜக கூட்டணியில இருந்து இப்ப அங்க முதலமைச்சரா இருக்க ரங்கசாமி தடுத்தார். இந்த மண்ணின் மைந்தனுக்கு தான் அந்த சீட்டு கொடுக்கணும். பாஜக தான் சீட்டை பாஜகவுக்கு ஒதுக்கிட்டீங்க. என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு சீட்டை விட்டு கொடுத்தாச்சு. அப்ப என்ஆர் பாஜகல இருந்து வேட்பாளரை நிப்பாட்டணும். அது பாஜக தானே முடிவு பண்ணணும் யாருங்கிறத. ஆனாலும் அவர் சொன்னார், கண்டிஷன் சொன்னார், நீங்க மண்ணின் மைந்தன் இங்க உள்ளவரை கொடுங்க. அப்படித்தான் நமச்சிவாயத்தை வேட்பாளர் ஆக்குனாங்க. தமிழிசை அங்கிருந்து சென்னைக்கு நகர்ந்தாங்க. அப்ப பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்க உணர்வு தமிழ்நாட்டுக்கு வராதா? வந்துச்சு. அது எப்படி ஓங்கோல் இளவரசர் எப்படி வந்து தமிழகத்துக்கு அடுத்த முதலமைச்சர் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்? வாய்ப்பு இருக்காது. ஏதோ தத்தகபத்தாக இவ்வளவு வருஷமா வந்துட்டீங்க நீங்க, இனிமே எப்படி வருவீங்க? வர முடியாது இல்ல. அப்ப அது வர முடியாதுங்கிறதுனால இப்பவுமே கதற. மற்றபடி தமிழ் பாசம். இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். 1967 அப்பதான் முதல் முறையாக தமிழ் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக தமிழர் அல்லாத ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆனார், சி.என். அண்ணாதுரை. அதுக்கு பிறகு கருணாநிதி தமிழர் அல்லாத ஒரு தெலுங்கு வம்சாவளியில வந்த கருணாநிதி காரு முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். அவரும் தமிழன் கிடையாது. அவர் தமிழன் கிடையாது, மலையாளின்னு சொன்னாலே கருணாநிதி காரு தான். அவரை வந்து சொன்னாரு. அதைத்தான் இப்ப சீமான் சொல்லிட்டு அடக்கு அவங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க அப்படின்ட்டு. இவர் மட்டும் யாரா? இவர் மலையாளி.
அவ்வளவுதானே. சரி, எம்ஜிஆருக்கு பிறகு யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்? அப்படி எடுங்க. எம்ஜிஆருக்கு பிறகு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவுக்கு பிறகு யாரு? நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி உள்ள வர மாட்டாரு. அதனால அவரை விட்டுருங்க. ஓபிஎஸ் விட்டுருங்க. அடுத்த முதலமைச்சர் யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு எடுத்தீங்கன்னா பழையபடி மு.க. ஸ்டாலின் காரு. அவர் தானே இப்ப இருக்காரு. அப்ப நீங்க தமிழ்நாடு வரலாறை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழனே இல்லையே முதலமைச்சரா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாத்திட்டாங்களா காமராஜருக்கு பிறகு. காமராஜர் பக்தவச்சலம் இவங்களுக்கு பிறகு அப்படி ஒரு சூழ்நிலை மாறி போச்சுதுல. அப்ப இதெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்கல்ல. வரக்கூடிய தலைமுறை யோசிக்குதுல. நாம தமிழன்ல நம்மள ஆள்றதுக்கு ஒருத்தன் கூட தமிழன் இல்லையா? பாதிக்கு மேற்பட்ட உள்ளவங்க எல்லாம் தெலுங்குக்காரங்களும் கன்னடத்துக்காரங்களும் அமைச்சரா சேகர் பாபு யாரு தமிழனா? இல்ல. யோசிச்சு பாருங்க. கே என் நேரு யாரு தமிழனா? எஸ்.எஸ்.ஆர் யாரு தமிழனா? அப்படியே நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா பாதி பேர் தமிழனே இல்லையே. தமிழனே இல்லாதவங்க இங்க வாழலாம், சாப்பிடலாம், தொழில் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆட்சியாளர்களா எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வி வரத்தானே செய்யும். இயல்பா வரத்தானே செய்யும். அதே கேள்விதான். அங்க இது ஆரம்பிச்சதுன்னா இங்க வந்துரும். அதனால இப்படி படபடத்து போய் தமிழை காப்பாத்துறதுக்கு அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருந்தார். ஒரு மு.க. ஸ்டாலின் வந்து அதுல சொல்லும் போது ஒரு வார்த்தையை அழகா பயன்படுத்தி இருந்தாரு. ஓட்டுக்காக எனது மக்களை, யாரு ஸ்டாலின் சொல்றாரு, ஓட்டுக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனது மக்களை, இவர் யாரு? இவரே தெலுங்கு வம்சாவளியில வந்தவர், ஓங்கோல்காரரு. எனது மக்களைன்னு சொல்றாரு. எனது மக்களை, அதாவது தமிழர்களை எனது மக்கள்னு சொல்றாரு. அப்படின்னா மு.க. ஸ்டாலின் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தமிழன் மாடல் தானே வைக்கணும். குஜராத்ல இருந்து ஒரு இதை பண்றாங்க ஆட்சியாளர்கள். அந்த அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு மாடல்னு பேர் வைக்கிறாங்கன்னா அது குஜராத் மாடல். கரெக்ட் தானே? இடைமறிக்கிறதுக்கு சார், இப்ப பிரதமர் அவர்கள் கூட இது பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாரு, மோடிக்கா பரிவார் அப்படிங்கிற டேகை வந்து எடுத்திருந்தாங்க. மோடியோட குடும்பம் தான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாரு. இப்போ வந்து மோடி சொல்லும்போது அது சரியா இருக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் சொல்லும்போது அது தவறா இருக்குமா சார் அப்போ? அதுக்கு முன்னாடி நான் கண்டினியூ பண்ணதை முடிச்சுட்டு வந்துறேன். குஜராத்துக்காரன் வந்து குஜராத் மாடல்னு சொல்லுவான், மகாராஷ்டிரக்காரன் மகாராஷ்டிரா மாடல்னு சொல்லுவான், காஷ்மீருக்காரன் காஷ்மீரி மாடல்னு சொல்லுவான், பஞ்சாபி மாடல் சொல்லுவான், ஊபிக்காரன் ஊபி மாடல்னு சொல்லுவான். அந்தந்த மாநில அரசினுடைய சாதனைகளை சொல்லும் போது எங்க மாடல்னு சொல்லும் போது கேரளாக்காரன் கேரளா மாடல்னு சொல்லுவான், கர்நாடகக்காரன் கர்நாடக மாடல் சொல்லுவான், ஆந்திராக்காரன் ஆந்திரா மாடல் சொல்லுவான், பாண்டிச்சேரிக்காரன் பாண்டிச்சேரி மாடல் சொல்லுவான். விட்டுருங்க, சின்ன யூனியன் பிரதேசம் இருந்தாலும் அவன் சொல்லுவான்னு வச்சுடுங்க. தமிழ்நாட்டுக்காரன் என்ன மாடல்னு சொல்லணும்? தமிழ்நாடு மாடல்னு சொல்லணும், இல்ல தமிழன் மாடல்னு சொல்லணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். அப்படித்தானே? அப்ப தமிழன் மாடல்னு தானே சொல்லணும். அது எதுக்கு திராவிடியா மாடல்னு வச்சிருக்கீங்க? வச்சது இவரு தானே வச்சாரு. திராவிடியா மாடல்னா என்னது? தமிழனே கிடையாது. அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். திராவிட கழகம்ங்கிறது முத ஆரம்பிக்கப்பட்ட போது அன்னைக்கு காலையில மாநாட்டுல என்ன முடிவு எடுத்திருக்காங்க? தமிழர் கழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சுக்கிட்டு மத்தியானம் சாப்பாட்டு இடைவெளியில டிஸ்கஷன். ஆகா, தலைவரா இருக்கக்கூடியது யாரு? ராமசாமி நாயக்கர், தமிழன் இல்ல, தெலுங்கு வம்சாவளி. அப்புறம் முக்கியமான தலைவர்னு யாரு? சி.என். அண்ணாதுரை, அவரும் கிடையாது. இன்னும் மத்த தலைவர்கள் எடுக்கும்போது அவங்களும் தமிழர்கள் கிடையாது. எப்ப நாம 5 பேரு 4 பேரு இருக்கோம், நம்ம 4-5 பேர் இருக்கோம், 4-5 பேருமே தமிழன் கிடையாது. ஆனா நாம தமிழர் கழகம்னு வச்சா எப்படி ஏத்துக்குவான்? இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. கேள்வி வந்தோன்னா ஆமா சரிதான், அப்ப ஏத்துக்க மாட்டேன். அப்ப என்ன செய்யலாம்? திராவிடர் கழகம்னு வைப்போம். தமிழர் தலையில முளை வரைச்சிடலாம், ஏமாத்திடலாம். எங்க வைக்கிறாங்க? தமிழ்நாட்டுல. மக்கள் யாரு? தொண்டர்கள் எல்லாம் யாரு? தமிழர்கள். ஆனா தமிழர்கள் மத்தியிலேயே இருந்துகிட்டு தமிழ்நாட்டிலே கடையை திறந்து விட்டு திராவிடர் கழகம்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் அது திராவிட முன்னேற்ற கழகம்னு வந்துச்சு. இப்ப அது திராவிட மாடல்ல போய் நிக்குது. ஏன் தமிழர் மாடல்னு வைக்கல? எல்லா மாநிலத்துக்காரனும் அவன் மாநிலத்தை தானே முன்னிலைப்படுத்துறான், இவனுடைய இனத்தை முன்னிலைப்படுத்துறான். நீங்களும் அதே மாதிரி பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ணல? அப்ப இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அதுல அந்த இடத்துல திராவிட மாடல்னு வச்சுடுவீங்க, அங்க திராவிடன்னு சொல்லிட்டு அலைவீங்க. ஆனா இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தமிழன், எனது தமிழ் மக்களை, இவர் தமிழனாமா? இவர் எங்க தமிழனா இருந்தாரு? இவரே தமிழன் கிடையாது. அப்ப இது ஒரு மோசடி, ஏமாத்து வேலை. நீங்க சொன்ன பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், மோடிக்கா பரிவார்னு சொன்னாரு. அது என்னது? மோடியின் குடும்பம். அவ்வளவுதானே? அதுக்கு அர்த்தம் தானே? தமிழாக்கு அர்த்தம் என்னது? மோடியின் குடும்பம். மோடிக்கு குடும்பமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி காங்கிரஸ்காரன் பிரச்சாரம் பண்ணா. அப்ப அவரு கேட்டாரு, எனக்கு குடும்பம் இல்லையா, இந்த நாட்டு மக்கள் தான் என்னுடைய குடும்பம்னு சொன்னாரு. ஒட்டுமொத்த மக்களும் ட்வீட்ல நான் முதல் கொண்டு எல்லாம் மோடியின் குடும்பம்னு வச்சோம். எல்லாரும் வச்சிருக்கோம். இதே மாதிரி மக்களும் நானும் மோடி குடும்பம்னு சொல்லி மோடிக்கு மேல எல்லாரும் அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தினாங்க. நானும் மோடியுடைய குடும்பம் தான் சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு? மோடி குடும்பம்னா குஜராத்துக்காரனே எல்லாரும் அர்த்தம் அப்படி எல்லாம் கிடையாது. மோடியின் குடும்பங்கிறது மோடியினுடைய குடும்பத்துல நானும் ஒரு அங்கத்தினர் சொன்னோம். அல்ல, அதுக்கு இதுக்கு பொருத்தம் இல்ல. இவரு சொன்னதுடைய விஷயமே தான். இந்த விஷயம் தான் இந்த
ஒடிசா மேட்டர் தான் இந்த அளவுக்கு பெருசாயி இப்ப வந்து இவங்க வந்து இதை வந்து அதை அப்படியே திருச்சி இப்படி எல்லாம் கொண்டு வரேன். நான் கேக்குறேன், தமிழனுக்கு மேல ரொம்ப மரியாதை உள்ள ஆளு தானே மு.க. ஸ்டாலின். அவர் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் தானே. அவரு அவரு அவங்க திமுகவுல வந்து முக்கியமான பதவிகள் எல்லாம் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் தான். ஜி.கே. மூப்பனார் வந்து பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதை ஏன் இவங்க தந்தையர் கெடுத்தாரு? கருணாநிதி அதை தட்டி கெடுத்து விட்டாரா இல்லையா? ஏன் கெடுத்தாரு? உண்மையான விஷயத்த பேசுவோம். பொதிஞ்சு எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. தமிழன் தானே ஜி.கே. மூப்பனாரு. அவரை பிரதமர் ஆக்குறதுல இவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? இவரும் கூட தானே இருந்தாரு. ஆக்கியிருக்க வேண்டியதானே. ஒரு தமிழனுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் சொல்லல? அப்ப ஒரு தமிழன் வரக்கூடாதுன்னு சொல்லி காலை பிடிச்சு இழுத்து விட்டாலே இவங்க தானே. அடுத்து அதை விட லேட்டஸ்டா இவரெல்லாம் துணை முதலமைச்சரா இருக்கும்போது கிட்டத்தட்ட அது அந்த காலகட்டம் அப்ப நடந்ததுதான் நம்முடைய அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் வந்து 2வது முறையும் ஜனாதிபதி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உருவாகுது. முதல் முறை முடிஞ்சது. அடுத்து 2வது முறை. அப்ப இவர் துணை முதலமைச்சர் தான் கிட்டத்தட்ட. துணை முதலமைச்சரா தான் பதவியில இருந்தார். அப்ப அந்த நேரத்துல அவருக்கு வந்து கலாம் என்றால் கலகம்னு சொன்னாரு கருணாநிதி. சொல்லி அவரை வந்து அந்த இதுல மெஜாரிட்டி நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி இவங்க இதெல்லாம் பண்ணனால வேற வழி இல்லாம அவர் போட்டியில இருந்தே விலகிட்டார். நம்ம நின்று தோக்க, ஏன்னா அவரு ஜனாதிபதியா இருந்தா நாட்டுக்கு நல்லது. அவ்வளவுதானே. அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக இருந்ததுனால நாட்டுக்கு நல்லது. மறுபடியும் அவர் இருந்தா நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். ஒரு முன்மாதிரியான ஒரு மக்கள் ஜனாதிபதியா அவர் வாழ்ந்தாரு, நடந்தாரு. அந்த மாதிரி இருந்ததுனால அவரு சரி ஓகே நம்மள வந்து நிக்க வச்சு பெரும்பான்மை இல்லாம நம்ம தோத்து அசிங்கப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை அமைதியா அந்த போட்டியில இருந்து விலகினாரு. காரணம் யாரு? நீங்க உள்ள வந்திருக்கணும்ல. அவரு வெற்றி பெறுவாரா இல்லையா 2வது விஷயம். தமிழ்நாட்டுக்காரரு ஒரு தமிழன் தானே. அப்துல் கலாம் தமிழன் இல்லையா? அப்ப அன்னைக்கு உங்களுக்கு இந்த தமிழ் உணர்வு எல்லாம் வரலையா? வந்திருக்கணுமா வேண்டாமா? அப்ப தமிழனுக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒப்பாரி வைக்க வந்திருக்கீங்க. அன்னைக்கு நீங்க இதை ஏன் செய்யல? இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காக இவங்க எதுவுமே பட மாட்டாங்க. இப்ப அடுத்து வாரேன். மோடி வந்து தமிழனுக்கு விரோதின்னு இப்ப இவரு சொல்றாரு. ஆனா அவர் வந்து கடந்த 14ஆம் தேதி தான் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணார். அதுல அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். ஒரு தாடிக்காரர் வயசானவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். பின்வரிசையில தான் வந்து யோகி ஆதித்யநாத், அதாவது ஊபி முதலமைச்சருக்கே வாய்ப்பு இருக்கை பின்வரிசையில தான் இருந்தாங்க. ஆனா முன்வரிசையில மோடிக்கு பக்கத்துல மோடிக்கு சமமா இருந்தவர் வந்து பண்டித ஞானேஸ்வர் சாஸ்திரி தான் இதுல இருந்தாரு. அதுல அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரர், கும்பகோணத்துக்காரரு. அவர் தானே மோடி உட்கார வச்சிருந்தாரு. வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்துல அவரை தானே வச்சிருந்தாரு. வேட்புமனை முன்மொழிந்தவர் அவர் தானே சார். முன்மொழிந்தாரு. அவர் தானே முன்மொழிந்தாரு. ஒரு தமிழனை வச்சு ஏன் அவர் முன்மொழியணும்? காசி தமிழ் சங்கம் நடத்தின யாரு? பிரதமர் மோடி தானே. திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு போனது யாரு? மோடி தானே கொண்டு வந்தாரு, கொண்டு போனாரு. இன்னைக்கு இப்பவும் இன்னும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பாரதியும் வச்சு சர்வதேச அளவுல கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்த அஜெண்டா எல்லாம் கொடுத்திருக்காங்களே. அடுத்து குஜராத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்த போது அங்க முக்கியமா இவருக்கு அடுத்த இடத்துல வச்சிருந்த ஒரு செயலாளர் யாரு தெரியுமா? திருப்புகழ் ஐஏஎஸ். அவர் தான் இருந்தார். மக்கள் செய்தி தொடர்பு துறை செயலாளரா இருந்தாரு. இன்னும் பல்வேறு பணிகள் எல்லாம் அவர் கையில இருந்துச்சு. இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அவர் தான் இருந்தார். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இவர் பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு அந்த திருப்புகழ் ஐஏஎஸ் அவருடைய அவரையும் அப்படியே டெல்லி கொண்டு போயிட்டார். கூட ஓய்வுக்கு பிறகு கூட திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்களை பேரிடர் மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, மத்திய அரசு கிட்ட இருக்கு. அந்த குழுவில் அவரு பயன்படுத்தினாங்க. இவ்வளவு தூரம் பண்ணன மோடி வந்து தமிழனுக்கு எதிரின்னு இவரு சொல்றாரு. கேட்கிற மாதிரி சொல்லணும்ல. 11 லட்சம் கோடி அளவுக்கு தமிழகத்துக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல நிறைய திட்டங்களை கொண்டு கொடுத்திருக்காரு மோடி. எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்துக்கு கொடுத்திருக்காரு. எல்லாத்துக்கும் மேல மெரிடாவுல கருணாநிதியை வந்து சமாதி அங்க வைக்கிறதுக்கு மோடி தான் அதுக்கு காரணம். இல்லைன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்பீலுக்கு போயிருப்பார். அப்பீலுக்கு போயிருந்தாருன்னா பிணம் கிடந்து நாரி இருக்கும், கருணாநிதி பிணம். அதை போக விடாம அவரை பேசி அவரை தடுத்து இங்க மெரினா பீச்சில பேசிட்டு போட்டு அங்கதான் நிறைய பேரை புதைச்சு வச்சிருக்கீங்களா, இதை இருந்துட்டு போட்டும் விடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த கருணாநிதியுடைய பிணத்தை கொண்டு போய் மெரினா பீச்சில புதைக்கிறதுக்கு காரணமா இருந்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் வேண்டாமா? இன்னொன்னு கேக்குறேன். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இதுல எல்லாம் நீங்க வரிசையா கொண்டு போய் கருணாநிதி பாடத்தையே வச்சிருக்கீங்க. ஏன்? அவரு தான் தமிழை வந்து காப்பாத்தினாராம். அவருக்கு தமிழ்ல அவருடைய பேனாவுக்கு கடல்ல கொண்டு போய் மக்கள் வரி பணத்துல வந்து போய் நீங்க வந்து பேனா நினைவு சின்னம் வைக்கணும்னு சொல்லி ஒத்த கால நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப தமிழை வளர்த்தது யாரு? அவர் தான் வளர்த்தாரு, அப்படித்தானே? தமிழை வளர்த்ததெல்லாம் கருணாநிதி மட்டும்தான். சரி, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த தெருவா வருஷ கணக்குல ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஓலைச்சுவடிகள் எல்லாம் செல்லரித்து போன மிச்சம் இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் உயிரை காப்பாத்தி கொண்டு வந்தார்ல. அவரு தமிழுக்கு சேவை பண்ணல. அவருக்கு எங்கேயாவது ஒரு சிலை இருக்கா பாத்திருக்கீங்களா? அவருக்கு பேர்ல ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்கா பாத்திருக்கீங்களா? அவரெல்லாம் அப்ப தமிழை வளர்க்கல.
தமிழனை வந்து இப்ப இன்னைக்கு படிச்சு இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கான்னா அஸ்திவாரம் போட்டது கர்ம வீரர் காமராஜர். 5000 பள்ளிக்கூடங்களை மூடணும், நிதி இல்லைன்னு சொன்ன நேரத்துல அவர் முதலமைச்சர் ஆனார். அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைகள் படிச்சே ஆகணும், அதுல ஒரு பள்ளிக்கூடத்தை கூட மூடக்கூடாது, நான் வேணா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து தாரேன், நீங்க கல்வி நிதியை உருவாக்கி தாரேன்னு சொன்னாரு. அதோட அவர் நிக்கல. மேற்கொண்டு 14,000 பள்ளிக்கூடங்களை தமிழகத்துல திறந்தார் 9 ஆண்டு கால ஆட்சியில. ஏற்கனவே 5000 பள்ளிக்கூடம் மூட வேண்டியதை மூடல, மூடக்கூடிய சூழ்நிலையில ரெக்கமெண்ட் பண்ணதை மூடாம விட்டாரு. அது மேற்கொண்டு 14,000 பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சாரு. அவருடைய ஆட்சி காலத்துலதான் மிக குறைந்த இடத்துல இருந்த கல்வியினுடைய வளர்ச்சி சர்ன்னு மேல போச்சுது. அப்ப அன்னைக்கு போட்ட அந்த அஸ்திவாரம் பலமானது. அதுல படிச்சவங்க தான் இன்னைக்கு எல்லாருமே பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. அதிகாரியா வந்தாலும் சரிதான், தொழில் அதிபர்களா வந்தாலும் சரிதான், முன்னேறி இருக்காங்க. அப்ப தமிழகமே, தமிழ் இனமே முன்னேறுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? காமராஜர். அந்த காமராஜர் போட்ட அந்த கல்வியினுடைய அடித்தளம் தான் தமிழகத்தை முன்னேற்றி கொண்டு வந்துச்சு. தமிழகம் வளர்ந்தது அப்படின்னா அது காரணம் கருணாநிதி கிடையாது. கள்ளுக்கடையை திறந்த கருணாநிதி. எப்படி தமிழகம் வளர்ந்துச்சு? ஒவ்வொரு தெருவா கள்ளுக்கடையை திறந்து வச்சாரு கருணாநிதி. ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சவர் காமராஜர். அப்ப தமிழன் வளர்ச்சியில வந்து முக்கியமான பங்கே காமராஜருக்கு தானே. அதை திசை திருப்பி கருணாநிதி தான் கல்லுக்கு கொண்டு வந்தாரு, இதை கொண்டு வந்தாரு, அதை கொண்டு வந்தாரு, ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதானே எதார்த்தம். இப்ப விஷயம் வேற ஒண்ணும் இல்ல, 2 விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இந்த பூரி ஜெகநாதர் விஷயமா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா இவருக்கு மேல திடீர்னு தமிழ் பாசம் இவருக்கு வந்ததுக்கு காரணமே 2 விஷயம் தான். ஒண்ணு என்னன்னா, மதுரையில இவங்க அப்பாவுக்கு பேர்ல கட்டின அந்த கருணாநிதி பேர்ல கட்டின அந்த நூலகம் வந்து நூலகத்துக்கு உள்ள ஆறு எல்லாம் குளம் எல்லாம் புகுந்துட்டு உள்ள அசிங்கப்பட்டு போய் கிடக்குது. உங்க அப்பாவுக்கு பேர்ல ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க, ஒரு லைப்ரரியை கட்டுறீங்க, அதுக்கு உள்ளால கூட வடிநீர் அத மழைநீர் வடிகால் வந்து சரியா பண்ணல அப்படிங்கிறாங்க. ஏன் பண்ணல? கமிஷன். உங்க அப்பா பேர்லயே ஒரு கட்டடத்தை கட்டினாலும் அதுலயும் நாங்க கமிஷன் தான் வாங்குவோம், அதுலயும் நாங்க இந்த கொள்ளைதான் அடிப்போம்னா இது வந்து மக்கள் விவாதம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? சென்னையில 4000 கோடி உங்களுக்கு வந்து வடிகாலுக்குன்னு ஒதுக்குறீங்க, செலவு பண்ணிட்டீங்க. 90% செலவு பண்ணதா சொல்லிட்டு அலைஞ்சீங்க. கடைசியில சென்னை ஃபுல்லா மிதந்துச்சு. இதே ஒரு லைப்ரரியை காப்பாற்ற முடியலையா? ஒரு லைப்ரரி உங்க அப்பா பேர்ல நீங்க கட்டின லைப்ரரி, அதுக்குள்ளே தண்ணி போகாம காப்பாற்ற முடியல. அசிங்கப்பட்டு போச்சு இல்ல. எல்லாரும் பத்தி தொட்டி எல்லாம் அது வந்து விவாத பொருள் ஆயிட்டு. அப்ப இதுல கூடவா நீங்க கமிஷன் அடிப்பீங்கன்னு கேக்குறாங்கல்ல. கட்டிங் 40% வச்சா கட்டணம் இப்படிதான் இருக்கும். இது யதார்த்தமான விஷயம். அப்ப இது விவாத பொருள் ஆகிறத மாத்தணும்னா தமிழ் உணர்வு வந்துடணும். உடனே நாங்கெல்லாம் தமிழர்கள், தமிழினத்தை காப்பாத வந்த பிதாமகன்னு சொல்லிட்டு அலையணும். மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இவங்களை வந்து அந்த அந்த இவங்களுடைய காங்கிரஸ் திமுக அந்த களவாணி கூட்டணியில உள்ளவங்க நீங்க பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க கும்மிடி பூண்டிக்கு இந்த பக்கம் வந்து ஏதாவது பேச்ச கீச்ச வாயை திறந்து கிடைக்கிற 4 ஓட்டையும் நாசம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க. சீட்டு கிடைக்காது. கிடைக்கிற ஓட்டையும் நீங்க வந்து இல்லாம பண்ணி விடுவீங்க. ஏற்கனவே உங்களால நாங்க பட்ட அனுபவம் போதும். மத்திய பிரதேசம் வெற்றி பெறது நாசமா போச்சு. சத்தீஸ்கர் காங்கிரஸ் கிடைக்க வேண்டியதும் போச்சுது, கட்டமண்ணா போச்சுது. இதே மாதிரி கிடைக்கிற சீட்டும் இல்லாம போயிரும், கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போயிரும். அதனால நீங்க வாயை பொத்திட்டு அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்களும் அதுல ஏதாவது பண்ணணும்னு காணிக்கணும்ல. ஏன்னா வந்து வாய்ஸ் ஃபார் இந்தியானில ஒரு வீடியோ போட்டு நடந்தாரு. இந்தியாவுக்காக குரல் கொடுக்கிற, இந்தியாவை காப்பாத்த போதும், இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு அலைஞ்சாங்க. இவங்களை கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் வர வேண்டாம்னு சொன்னதுனால நானும் ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்குன்னு காணிக்கிறதுக்கு ஏதோ மோடியை பத்தியும் அமித்ஷாவை பத்தியும் ஏதோ பேசிட்டு அலைஞ்சா ஏதாவது நாங்களும் அறிக்கை விட்டோம், நாங்களும் வந்து பேசணும், நாங்களும் வந்து ஏதோ பண்ணணும்னு காணிக்கணும்ல. அதுக்காக வேண்டி ஒரு முயற்சி பண்றாருன்னு எடுத்துக்கலாம். இது கூட பெரிய அளவுல இருக்குமான்னு தெரியல இந்த எண்ணம் கூட. அவங்க அப்பா பேர்ல உள்ள கருணாநிதி பேர்ல உள்ள மதுரையில உள்ள லைப்ரரி வந்து தண்ணியில மிதக்குது இல்ல, அது இப்ப பெரிய பிரச்சனை தமிழ்நாடு அளவுல. மக்கள் தமிழர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இவனு அவங்க அப்பன் பேர்ல உள்ள அந்த கட்டடத்தையே ஒழுங்கா கட்டாம கமிஷன் வாங்கி கட்டி நாசம் பண்ண இவங்க தமிழ்நாட்டுல மட்டும் எந்த பாலத்தை ஒழுங்கா கட்டியிருப்பாங்க, எந்த கட்டடத்தை ஒழுங்கா கட்டியிருப்பாங்க, எல்லாம் இப்படித்தானே வேணும் போகும் அப்படிங்கிற யோசனை மக்களுக்கு அந்த புரிதல் வருது இல்ல. அதை திசை திருப்பி விடணும். வேற இதுல முக்கியமா வேற ஒண்ணு இருக்கதாக நான் நினைக்கல. அதை திசை திருப்பி விடுறதுக்கு இவரு இப்ப தமிழ் உணர்வு பொங்கி வழியுது. இவருக்கு ஆறா வழியுது. அங்க வெள்ளமா தண்ணி போகுதுல, மழை தண்ணி. இவருக்கு அதனால தமிழ் உணர்வு வந்து போச்சு. தமிழ் உணர்வு வந்துன்னா தமிழன் மாடல்னு சொல்ல வைங்க, சொல்லுங்க பாப்போம் நீங்க. அதான் சார் விஷயம். எத்துவாளி குடும்பம் இப்படிதான் பண்ணும். ஓங்கோல் குடும்பங்கிறது ஏமாற்று குடும்பம். அதனால அது இதேதான் செய்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய செய்தி எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.